40% தான் இருக்குது சார்ஜர். கற்பகம் மாலையில் வந்து சாயந்தரம் மாலையில் வந்து சாயந்தரம் உருளைக்கிழங்கு சிப்ஸு எங்கே போயிடுச்சு காணாங்கட்டியா? உருளைக்கிழங்கு சிப்ஸ், கேரட் அல்வா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். கேரட் அல்வா எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். 10வது லைக் போட்டேன் என் தங்கச்சி. மிக்க நன்றிங்க. கேரட் அல்வா எப்படி செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐடி காலையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் திறப்பு விழா 10 மணிக்கு. அப்படிங்களாம்மா, நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள் ஜோதிமா. எந்த ஊரில்? ஐடி காலையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் திறப்பு விழா 10 மணிக்கு. எந்த ஊர்லம்மா? ப்ரோவுக்கு ஃபோன் செய்து சீக்கிரம் வர சொல்லுங்க, ப்ரோவிடம் பேசணும். ப்ரோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த பஜனை முடிகிற வரைக்கும் யார் வேணால் வந்தாலும் வருவாங்க. ப்ரோ வந்து வரமாட்டார், ஃபோனை வந்து எடுக்கவே மாட்டார். அவர் வந்து ஏன்னா பஜனையில் வந்து பாட்டு பாடுவார், ஃபோனில் தான் பார்த்து பாடுவார், லிரிக்ஸ் பார்த்து பாடுவார், பாட்டு சாமி பாட்டு. வராரையா வராரு வண்ணடையா. அதனால் வந்து ஐயப்பன் பாட்டெலாம் வந்து அவர் ஃபோன்லேருந்து எடுத்து பாடுவார். அதனால் ஃபோனு எடுக்க மாட்டார், அவர் சீக்கிரமாகவும் வரமாட்டார். பஜனை முடிஞ்சு என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க போகிறாங்க எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா வந்து இது 2 நாள் தானே இருக்குது சாமி. சாரி, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமையா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் இருக்குது. நாலு திங்கக்கிழமை வந்து இருமுடி கட்டுறாங்க இல்லையா? அதனால் வந்து எந்த ரூட் போகலாம், மழை வந்து அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, எந்த ரூட் போகலாம் என்ன ஏது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா வருவார் சுவாமி. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம். திண்டுக்கல்லில் சரியான மழை, 29 மாவட்டங்கள் பள்ளி கல்லூரி விடுமுறை. ஆமாம், இங்கேயுமே வந்து மழை தான். ஆனால் பள்ளிக்கு மட்டும்தான் விடுமுறைன்னு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கல்லூரிக்கெலாம் இல்லை. இங்கேயுமே வந்து மழை தான். உங்களுக்கு தேவையான பால் ஊற்றிக்கணும். உங்களுக்கு தேவையான பால் ஊற்றிக்கணும். பால் 3 டம்ளர். கேரட் அல்வாக்கு பால் 3 டம்ளர். பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும், அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு உனக்கு எவ்வளவு கப் சீனி வேணுமோ அந்த அளவுக்கு சீனி போட்டுட்டு அதை நெக்ஸ்ட்டு கமெண்ட்ல ப்ரோ கிட்ட எப்படி பேசுறது என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் அப்படியே சொல்லிடுவேன். ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாமல் அப்படி சொல்லிடு, ஒரு வார்த்தை கொடுங்க. இன்னும் பார்த்தீங்களா இருக்காங்க நினைக்கிறோம். எங்கே மணக்குது எங்கே மணக்கு பாட்டு பண்ணிடுவாங்க. அதையும் கிளறி விட்டு சீனி போட்டு விடுங்க. சீனி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது இறக்கின உடனே நல்லா கெட்டியாகணும். பால் ஊற்றி கலந்துட்டு சக்கரை போட்டு கலந்துட்டு கெட்டியானவுடனே சரி கெட்டியாகணும். இறக்கின உடனே முந்திரி போடணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. கேரட்டை சொல்லவே இல்லையா? பால் சொன்னீங்க, சீன் சொன்னீங்க, கேரட் எப்போ தான் சேர்க்கறது? கேரட்டை அரைக்கணுமா, மிக்சிக்கார அரைக்கணுமா, அதை துருவணுமா? பாண்டிச்சோதிமா, திண்டுக்கல் எம் அம்மாப்பட்டி. திண்டுக்கல் எம் அம்மாப்பட்டி நான் வேலை பார்க்கிற ஆஃபீஸ். வாழ்த்துக்கள் ஜோதிமா. திண்டுக்கல் பக்கத்தில். ஓகே, சூப்பர் ஜோதிமா வாழ்க ஜோதியம்மாலாம் வந்து நேரடியாக வந்து பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜோதிமா. மனிதன் வாழ்நாள் 60 வயது.